அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு 3 சிறப்பான திக்ர் பற்றி பார்க்க போகின்றோம். இது இஸ்லாத்தினுடைய திக்ர்களில் மிகவும் முத்தான திக்ராக பார்க்கப்படுகின்றது. இந்த 3 திக்ர்களும் மிக இலகுவாக இருந்தாலும் அதை ஓதுபவர்கள் மிகவும் குறைவு. ஏனென்று சொன்னால், இந்த திக்ருக்கு மிக பெருமதியான பலன்களும் சிறப்புகளும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் மனிதர்கள் அறிந்ததை விட ஷைத்தான் அதிகமாகவே அறிந்திருக்கின்றான். அதனால் நாம் ஓத நினைத்தாலும் ஷைத்தான் நம்மை ஓத விடமாட்டான். ஆனால் இந்த திக்ரினுடைய சரியான சிறப்புகளை நாங்கள் தெரிந்து கொண்டால் இனிமேல் ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்தும் இந்த திக்ரை நாங்கள் ஓதி வருவோம். அப்படி ஷைத்தான் நம்மை வழிகெடுக்கக்கூடிய, ஓத விடாமல் தடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த பொக்கிஷமான 3 முத்தான திக்ர்கள் என்னவென்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நம்மில் பெரும்பாலானவர்கள் தொழுகை முடித்தவுடன் இதை ஓதாமல் எழுந்து வருகின்றார்கள். இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையின் பிற்பாடு இந்த திக்ரை குறைந்தபட்சம் 10 தடவைகளும் அல்லது அதிகபட்சமாக 33 தடவைகளும் ஓதிக்கொள்ள முடியும். இந்த திக்ரினுடைய சிறப்புகள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை காலை பொழுதில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று மாலையிலும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். தூங்குவதற்கு முன்னரும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று தன்னுடைய தொழுகைகளுக்கு பின்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல இந்த திக்ர் ஒரு பணக்காரர் அவருடைய பணத்தை கொண்டு ஹஜ் செய்தால், அதே போன்று தர்மம் சதக்கா செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே அளவான நன்மையை இந்த திக்ரை ஓதுவதால் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது நம்முடைய நன்மை தட்டினுடைய தராசை அதிகரிக்கிறது. அதே போல 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது. நம்முடைய சிறிய அளவான பாவங்கள் கடல் நுரையளவில் இருந்தாலும் கூட அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய அன்றாட வேலைகளை இலகுவாக்குகிறது. இப்படி ஏராளமான சிறப்புகள் பொருந்திய இந்த சிறிய திக்ரானது அல்லாஹுவை புகழக்கூடிய திக்ராகவே இருக்கின்றது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் புகழக்கூடியவர்களாகவே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் இந்த திக்ரை நம்முடைய ஒவ்வொரு பொழுதுகளிலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு தொழுகையிலும் இன்ஷா அல்லாஹ் ஓதி நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டால் அந்த பிரார்த்தனைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கின்றான். எனவே மறக்க வேண்டாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எப்பொழுது நம்முடைய நாவுகளில் இருக்கட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.